டெல்பி சோகமா இருக்க? எப்படி பேக் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன்டா. பேக் பண்றது யோசிச்சிருக்கா? நம்ம எங்க போறோம் என்ன பண்றோம் ஏதாவது பாத்தியா? ஆமாண்டா, பாம்பன் போறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூகுள்ல கொஞ்சம் சர்ச் பண்ணி அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்டா. பரவாயில்லையே, நல்ல விஷயம் பண்ணிட்டு. அது ஏன் கட்டினாங்க தெரியுமா? அது ஏன் கட்டினாங்கிறத நீயே சொல்லுவே, தெளிவா கொஞ்சம் சொல்லு. பாலம் எதுக்கு கட்டினாங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல வந்து மக்கள் வந்து இந்தியாவோட நிலப்பரப்பையும் ராமேஸ்வரத்தோட அந்த பாம்பன் தீவையும் வந்து இணைக்கிறதுக்காக தான் இந்த பாலத்தையும் ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் வந்து கட்டினாங்க. அது ஏன்னாக்க இலங்கைக்கு போற யாத்திரைக்கு போற மக்களுக்கும் அப்புறம் மீன்லாம் அங்க போயிடுறாங்களா அந்த பரிவர்த்தனைக்கு இங்க இந்தியாவில் நடக்கிறதுக்கும் ஒரு பாலம் இணைக்கிறதுக்காக தான் இந்த பாம்பன் பாலத்தை வந்து முதல்ல கட்டினாங்க. 2 இலைகளா வந்து பிரியுதுல, அது வந்து ஒண்ணு வந்து ஸ்பான் சொல்லுவாங்க. அது வந்து 415 டன் இருக்கு. அது வந்து மனுவல் இயந்திரம் மூலதான் வந்து அதை தூக்கி இருக்காங்க. இது வந்து பொறியியல் அதிசயமா பாக்குறாங்க எல்லாரும். ஆமாவா? ஆனா வந்து 1964 வந்து ஒரு புயல் ஒண்ணு வருது. தனுஷ்கோடியிலும் ராமேஸ்வரம் பாம்பன் இந்த 3 இடத்துலயும் வந்து ஒரு பெரிய புயல் ஒண்ணு கிடக்குது. இதுதான் வந்து இந்தியாவோட வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய புயல்களா வந்து கருதப்படுது. கிட்டத்தட்ட வந்து 7 அடிக்கு அலைகள்லாம் வந்து அந்த கிராமங்களை வந்து இரவு 11 மணி அந்த மாதிரி வந்து கரையில வந்து கிடக்குது. அந்த மொமெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து அங்க இருந்த கிராமங்கள் எல்லாமே வந்து அடிச்சு செல்லப்படுது. எவ்வளவு கொடூரமான விஷயங்கள்லாம் அப்ப நடக்குது. இந்த புயல்னால வந்து அங்க வந்து தனுஷ்கோடி பகுதியில் இந்த வீடு, தேவாலயம், அப்புறம் வந்து அங்க ரயில் நிலையம், கடைகள் எல்லாமே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. இதனால வந்து அந்த இடத்த வந்து கவர்மெண்ட் வந்து இன்னவிட்டட் பகுதியை அறிவிச்சு அங்க வந்து குடியிருப்பு எல்லாமே நீக்கிட்டு இருந்த தருணம் எல்லாம் இருந்திருக்கு. அதாவது இந்த பாலம் வந்து எப்படி இந்த புயல சேதம் அடைஞ்சதுனாக்க 146 ஸ்பேன்ஸ் இருக்க வேண்டிய இதுல வந்து 126 வந்து ஃபுல்லா அஃபெக்ட் ஆயிருக்கு அந்த புயலால. அதுக்கப்புறம் வந்து 2 முக்கியமான ஸ்டீல் பில்லர் தான் வந்து அந்த பாலத்தையே வந்து ரொம்ப தாங்கி இருக்கிற போல அதுவும் வந்து சேதம் அடைஞ்சதால அந்த பாலம் வந்து கொலாப்ஸ் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் போச்சு. நம்ம தெரிஞ்சுக்கிட்டது வந்து சின்ன குறிப்பு தான், ஆனா நம்ம போய் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இத நம்ம அங்க பாம்பன்லயே போய் பார்ப்போம். இது உங்கள் ரைசிங் ஹேண்ட்ஸ்.